வெல்கம் டு செல்வா சாந்த்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா, எப்படி ஆப்ஷனை சூஸ் பண்றது, அக்ரிகல்ச்சர் வெர்சஸ் ஆந்த்ரோபாலஜி. ஸோ இது ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்ப ஆந்த்ரோபாலஜி பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் சிலபஸ். ஆனா அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். ஸோ ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் அப்படிங்கறதால ரொம்பவும் டைம் கன்சூமிங் ஆகும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நீங்க வந்து ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து கிராக் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாலேயே வந்து பாத்தீங்கன்னா 300+ அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க குவாலிட்டியான வந்து ஒரு மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஸ்பிரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே தவிர மேக்ஸிமம் இங்க ஃபீல்ட்ல வந்து யூபிஎஸ்சிக்கு சொல்லிட்டு தனியா ஒரு மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது குவாலிட்டி மென்டர்ஷிப் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா டெஸ்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு சேலஞ்சா இருக்கும். ஆனா ஆந்த்ரோபாலஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் சிலபஸ். இந்த சிம்பிள் சிலபஸ் நீங்க 90 டேஸ்லயே வந்து முடிச்சிட முடியும். அலாங் வித் தட் 60 டேஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஆன்சர் ரைட்டிங் வந்து கொடுக்க முடியும். இந்த 90 டேஸ் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 டேஸ் கணக்கு பண்ணிடலாம். ஸோ அப்பவே வந்து உங்களால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இது எந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் தான் படிச்சவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயம் இங்கே கிடையாது. அதே மாதிரி இங்க ஸ்கோரிங் அப்படிங்கிறது ஈஸி ஸ்கோரிங். அதே மாதிரி நல்லா நோட் பண்ண ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் 362 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜில எடுத்திருக்காங்க. 2019ல எம் லக்ஷ்மி அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 362 எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யூபிஎஸ்சி ஹிஸ்டரியிலேயே வந்து அன்பிரேக்கபிள் டாப் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 362 தான். சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வந்து 300+ அப்படின்றது ஈஸி பாசிபிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ரைட்டிங் எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஆன்சர் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட் எப்படி இருக்கணும், எங்க டயக்ராம் வரையணும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 300+ ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே இதுல கிடைக்கும். சோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அக்ரிகல்ச்சர் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் பத்தி படிக்க போறோம். ஃபேமிலி, ரிலிஜன், கிட்ஷிப், காஸ்ட், ட்ரைபல்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே படிக்க போறோம். அதே மாதிரி கண்டென்ட் பேஸ்ட் அப்டேஷன்ன்றது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு மேகசின் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக் ஷெட் அந்த மேகசின் ஃபாலோ பண்ணுவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சோ இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல, அதாவது மார்க் ஸ்கோரிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வரும். தேங்க்யூ.